இங்கே ஈனே வச்சுக்குவோம். ஓகே, இ ஆஃப் டி. ஸோ லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டோம்னா என்ன வரும்? சி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு கேபி இன்ட்டு கேபிட்டல் இ ஆஃப் எஸ் ப்ளஸ் கேஐ இன்ட்டு கே இன்ட்டு 1/s இன்ட்டு இ ஆஃப் எஸ் ப்ளஸ் கேடி இன்ட்டு டெரிவேட்டிவ்க்கு எஸ் இன்ட்டு இ ஆஃப் எஸ். கரெக்டா? இதுதான் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இங்கே வந்து அப்ளைங் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும். அப்ளைங் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். சரியா? ஸோ இதுதான் வந்து லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண உள்ள எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் ஃபைனலாக சி ஆஃப் எஸ் டிவைடட் பை இ ஆஃப் எஸ் போட்டோம்னா வில் கெட் கேபி ப்ளஸ் கே இன்ட்டு கே பை எஸ் ப்ளஸ் கேடி இன்ட்டு எஸ். சரியா? ஸோ இது லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணி உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இதுதான். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம பிஐடி கண்ட்ரோலரோட லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஆப்வியஸ் கொஸ்டின் என்னென்னா கேபி கேஏ கேடி இந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம்? சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது விச் இஸ் நோன் அஸ் பிஐடி டியூனிங். சரியா? ஸோ பிஐடி டியூனிங்கிறது என்னென்னா நம்ம வந்து கேபி கேஏ அண்ட் கேடியோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம், விச் இஸ் அகெயின் டிபெண்ட் ஆன் அவர் டிசைர்ட் ரெஸ்பான்ஸ். நம்மளோட டிசைர்ட் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கணுமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஒரு நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும். ஸோ இவ்வளோ நம்ம ரைஸ் டைம் இருக்கணும். ஓகே, ஸோ ஓவர் ஷூட் இருக்கக்கூடாது. சில இதெல்லாம் வந்து ஓவர் ஷூட்டே இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ ஃபேன் சீலிங் ஃபேன் அப்படின்னு பார்த்தோம்னா சின்னதாக ஒரு ஓவர் ஷூட் இருந்தாலும் ஒன்றும் அவ்வளோவா நமக்கு வந்து அவுட்புட் வந்து பாதிக்க போகிறது கிடையாது. மேபி ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் வந்து டக் 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 டக்குன்னு அந்த இப்போ பழைய ஃபேன்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா டக் டக் டக்குன்னு ஒரு 2-3 தடவை சவுண்ட் இருக்கும், விச் மீன்ஸ் தட் ஒரு ஓவர் ஷூட் இருக்கு. ஓகே, ஸ்மூத்தாக அந்த ஃபேன் வந்து ஸ்டார்ட் ஆகி ஓடுது அப்படின்னா the overshoot is very very less. சரியா? அதுக்கு என்ன அப்ளிகேஷன் சொல்லலாம்? நம்ம லிஃப்ட் சொல்லலாம். ஓகே, ஸோ லிஃப்ட்டில் வந்து நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா 2-3 தடவை மேலே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் மேலே போச்சு அப்படின்னா அது வந்து நம்மளோட டிசைர்ட் ரெஸ்பான்ஸ் கிடையாது. சரியா? ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம வந்து டிசைர்ட் ரெஸ்பான்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்படி இருக்கணும் என்னோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ டிபெண்டிங் ஆன் தட் நான் வந்து நம்ம கேபி கே அண்ட் கேடி வேல்யூஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆஸ் அ ரீகேப் வந்து பார்த்தோன்னா கேபி வந்து ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர். ஸோ அது வந்து ப்ரெசன்ட் வேல்யூவை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இது வந்து பார்த்தோம், ப்ரெசன்ட் வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். கேஐ வந்து என்னது? இன்டெக்ரல் கண்ட்ரோலர். சரியா? இது வந்து என்ன வேல்யூஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? எந்த வேல்யூஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? கேபி வந்து ப்ரெசன்ட் வேல்யூஸ் ஆஃப் எரரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். கே வந்து பாஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் எரரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும், பாஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் எரர். ஓகே, கேடி வந்து பார்த்தோம்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? டெரிவேட்டிவ். ஸோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஃபியூச்சர் வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி, ஃபியூச்சர் என்னோட எரர் வந்து இப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இட் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? ஸோ ஓகே, ஸோ வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு சிம்பிளான ஒரு இன்னொரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு பெண்டுலம். ஓகே, ஸோ ஒரு பெண்டுலம் இருக்குது. ஒரு பெண்டுலம் இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ பெண்டுலம் இப்படி இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் அவர் டிசைர்டு பொசிஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோம். திஸ் இஸ் அவர் டிசைர்டு பொசிஷன். ஓகே, ஸோ பெண்டுலம் வந்து ஒரு 45 டிகிரிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ எரர் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது 45 டிகிரிஸ். சரியா? ஸோ ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் என்ன பண்ணும்? 45 டிகிரிஸை it will try to make error as 0 degrees. சரியா? இதுதான் வந்து நம்மளோட டிசைர்டு.
ஓகே. ஸோ டிசைர்டு வந்து 0 டிகிரிஸ். ஸோ ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் என்ன பண்ணும், இங்கேருந்து இந்த பொசிஷனில் இருக்கிறத இந்த பொசிஷன் கொண்டு வர பார்க்கும். ஸோ இந்த பொசிஷன் வந்துருச்சுனாலுமே இந்த பெண்டுலம் வில் நாட் ஸ்டாப். கரெக்டாக, டியூ டு சம் இனர்ஷியா வந்து பெண்டுலம் வந்து இந்த இடத்துக்கு வரும். சரியா, விச் இஸ் நாட் அவர் டிசைர்ட் ரெஸ்பான்ஸ். இந்த பொசிஷனுங்கிறது இட்ஸ் நாட் அவர் டிசைர்ட் ரெஸ்பான்ஸ். சரியா, ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலருக்கு எரர் வந்து 0 கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருப்பார் ப்ரொபோர்ஷனல். சரியா, இன்டெக்ரல் கண்ட்ரோல் இப்போ இந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ வந்து நான் இந்த பொசிஷனுக்கு வரணும். ஓகே, ஸோ இந்த பொசிஷனுக்கு வரணும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து எரரை ஆட் பண்ணிக்கிட்டே வர்றேன். ஆட் பண்ணிக்கிட்டே வந்து இந்த பக்கம் வந்த உடனே ஓகே, இட் ட்ரைஸ் டு ஸ்டாப். சரியா, ஸோ ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் இங்கே ட்ரைஸ் டு ஸ்டாப்புங்கிறது இருக்காது. இட் வில் கோ இங்கே திஸ் பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம். ஓகே, ஸோ திஸ் பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இட் சுவிட்ச் ஆஃப் த சிஸ்டம். அவ்வளோதான் ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் அவ்வளோதான் பண்ண போகுது. பட் இன்டெக்ரல் கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்டெகிரேட் பண்ணி எரர்ஸ் எல்லாமே வச்சு இட் ட்ரைஸ் டு ஸ்டாப் இட் திஸ் பாயிண்ட். சரியா, ஓகே. ஸோ இந்த சிஸ்டமில் பிஐடி கண்ட்ரோலில் வந்து நம்ம வந்து பிஐ மட்டும் பத்தாது. பிகாஸ் இந்த இடத்துல வந்து இட் ட்ரைஸ் டு ஸ்டாப், அவ்வளோதான். ஓகே, ஸோ பிஐடி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இது வந்து நிப்பாட்ட பார்க்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டெரிவேட்டிவ் நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். டெரிவேட்டிவ் என்ன பண்ணோம், ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து நிப்பாட்டணும். பட் வந்து நம்மளால் நிப்பாட்ட முடியலை. அதனால் இந்த இடத்துல வந்து பெண்டுலம் வரும்போதே நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பெண்டுலமை ஸ்டாப் பண்ண பார்ப்பேன். ஓகே, பிகாஸ் த எரர் இஸ் டிக்ரீசிங் ரேப்பிட்லி. அதனால் நான் வந்து எரரை வந்து இந்த இடத்துக்கு வரும்போதே நான் வந்து குறைக்க ஆரம்பிக்கேன். இட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டெரிவேட்டிவ். சரியா, ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக பிஐடி வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். பி வந்து மட்டுமே யூஸ் பண்ணால் இந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஓகே, விச் இஸ் நாட் அவர் டிசைர்ட் ரெஸ்பான்ஸ். ஐ வந்து வந்ததுன்னா இட் cannot ஸ்டாப் அட் திஸ் பாயிண்ட் ஆக்குரேட்லி. சரியா, டி இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்டை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துலயே வந்து டி வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்பீடு வந்து கொடுத்து பெண்டுலமை ஸ்டாப் பண்ண பார்க்கும். ஓகே, ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, டிபெண்டிங் ஆன் அப்ளிகேஷன், ஒவ்வொரு அப்ளிகேஷனை பொறுத்து யூ ஹேவ் டு சூஸ் த கண்ட்ரோலர். ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ் ஐ செட், நம்ம வந்து கேபி, கேஐ, கேடி ஓட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட இன்னொரு டாஸ்க்கு. ஓகே, ஸோ சப்போஸ் நான் வந்து 3மே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூ ஷுட் கால்குலேட் கேபி, கேஐ அண்ட் கேடி. சரியா, 3 வேல்யூஸுமே கண்டிப்பாக கண்டுபிடிச்சு தான் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு மெத்தடு தான் வந்து சைலர் நிக்கோலஸ் டியூனிங். ஓகே, சைலர் நிக்கோலஸ் டியூனிங் இது வந்து ஒரு ஃபேமஸ் டியூனிங் மெத்தட் ஃபார் டியூனிங் பிஐடி கண்ட்ரோலர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் ஆன்லைன் மெத்தட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் ஆன்லைன் மெத்தட். ஐட்ரேட்டிவ் அப்படின்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது நம்ம ப்ரொசீஜர் பார்க்கும்போதே தெரியும். ஓகே, நம்ம பார்ப்போம் அந்த ப்ரொசீஜரு. ஓகே, ஸோ இட் இஸ் அன் ஐட்ரேட்டிவ் ஆன்லைன் மெத்தட். ஓகே, ஸோ அது மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், u of t. ஓகே, ஸோ u of t இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன், ஆர் u of t ஆர் c of t ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ c of t ஈக்குவல் டு kp into e of t plus. ஓகே, ஸோ நம்ம பார்த்துருந்தோம் ki இன்டகரல் 0 to t. இப்போ வந்து 0 to t இன்டகரலுக்கு வந்து நான் வந்து ஒரு இது கொடுக்குறேன். ஓகே, ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்குறேன், e of t into dt
plus kd into d by dt into e of t. Okay, ஸோ இதுதான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு காமனாக ஒரு டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், விச் இஸ் ti. ஓகே, ஸோ டீங்கிறது ஒரு டைம் கான்ஸ்டன்ட். ஓகே, டிபெண்டிங் ஆன் என்ன கண்ட்ரோலரில் வந்து இருக்கோ, ஸோ அதை பேஸ் பண்ணி அது வந்து இன்டகிரேஷன் டைம் கான்ஸ்டன்ட் ஆர் டெரிவேட்டிவ் டைம் கான்ஸ்டன்ட் சொல்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ டிஏங்கிறது இன்டகிரல் டைம் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ டிடிங்கிறது டெரிவேட்டிவ் டைம் கான்ஸ்டன்ட். சரியா? ஓகே, ஸோ இப்போ KI, ஸோ இது எப்படி ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா KP டிவைடட் பை TI. ஓகே, ஓகே, ஸோ KI is equal to KP divided by TI. Okay, KD equal to KP into TD. சரியா? ஸோ இப்போ இந்த டைம் கான்ஸ்டன்ட்டையும் நம்ம கேபியும் ரிலேட் பண்ணுற இக்குவேஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இது வந்து ஒரு இக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். இது இக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, ஓகே, ஸோ நம்ம திருப்பி நம்ம இந்த இக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா C of t is equal to KP into E of t plus KAக்கு பதிலாக KP divided by TI into integration of 0 to t E of t into dt plus KP into TD. Okay, so d by dt into E of t. Okay, ஸோ இப்போ வந்து கேபி வந்து காமனாக இருக்குது. ஸோ கேபி நான் வந்து வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ கேபி வெளியே எடுத்தா நான் வந்து E of t plus 1 by ti integral 0 to t E of t into dt plus td into d by dt into E of t. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனலான எக்ஸ்பிரஷனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் ஜைகர் நிக்கோலஸ் ஜைலர் நிக்கோலஸ் டியூனிங். சரியா? இது என்ன பண்ணணும்னா ஒரு கேபி வேல்யூஸ் நமக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ வி ஹாவ் அனதர் டிஐ வேல்யூஸ் இருக்குது. ஸோ அனதர் டிடி வேல்யூஸ். ஓகே, ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம equations 1 and 2ல கொடுத்து, ஸோ கேபிஐ நம்ம டைரெக்டாக இதில் கொடுத்துருவோம். அகைன் நமக்கு ஒரு கேபி கிடைக்கும். ஸோ ஒரு கேஐ ஒரு கேடி. சரியா? ஸோ இதுதான் நம்மளோட, இதுதான் நம்ம பண்ண போகிறோம். கேபி கேஏ கேடி. சரியா? ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜைகர் நிக்கோலஸ் வச்சு டிஐ அண்ட் டிடி கண்டுபிடிப்போம். டிஐ டிடி கண்டுபிடிச்சு நம்ம கேபி கேஐ அண்ட் கேடி வேல்யூஸை கண்டுபிடிப்போம். அவ்வளோதான். ஓகே, இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஓகே, ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து 3 வேல்யூஸ் இருக்கு, கேபி கேஐ அண்ட் கேடி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா கேபி ரொம்ப ஸ்மாலாக வச்சுப்போம். வில் பி கீப்பிங் கேபி as very small, KI and KD equal to 0 வச்சுப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ கேபி எவ்வளோ ஸ்மாலாக இருக்கலாம்? ஸோ 0.1 இருக்கலாம், 0.5 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஓகே,
ஸோ ஒன்று நீ வந்து கொடுத்து நீ வந்து அதை சிமுலேட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஆர் ப்ராக்டிக்கலாக ரன் பண்ணி பார்க்கணும். ஓகே, ரன் பண்ணி பார்க்கும்போது உன்னோட ஆசிலேஷன் ஆர் அவுட்புட் வந்து உனக்கு தெரியும். ஸோ அதை பொறுத்து நீ வந்து கூட்டுறது குறைக்கிறது இந்த மாதிரி யூ ஷுட் ஐட்ரேட்டிவ், அதான் ட்ரையல் அண்ட் எரர்னு சொன்னேன். இட் இஸ் அன் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். சரியா? சொன்னா இட்ஸ் அன் ஆன்லைன் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் கேபிஐ வந்து நீ வந்து செலக்ட் பண்ணிக்கணும். 0.1 0.5 மேபி எனிதிங். அது வந்து நீ வச்சு உன்னோட சிஸ்டமை சிமுலேட் பண்ணி பார்க்கணும். சிமுலேட் பண்ணி பார்க்கும்போது என்ன அவுட்புட் வருதுங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ அவுட்புட் என்ன வருதுங்கிறத பார்த்துட்டு அந்த அந்த அவுட்புட் வந்து உனக்கு ரீச் ஆகலை அப்படின்னா யூ ஷுட் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங் கேபி டு லைக் முதல்ல 5 வச்சுருந்தேன்னா இப்போ 50 வச்சு பார்க்கணும். ஓகே ஓகே, ஸோ அது எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா நார்மலாக இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஓகே, ஸோ இன்க்ரீஸ் கேபி. சரியா, நம்ம கேபி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் அன்டில் ஒரு நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் கேபி அன்டில் நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி இஸ் ரீச்ட். நியூட்ரல் ஸ்டெபிலிட்டினா என்னென்னா, இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டமோட அவுட்புட் வந்து இப்படி இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கேபியோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இந்த அவுட்புட் இருக்கும்போது ஒரு கேபி வேல்யூ இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ வந்து எனக்கு வந்து இப்படி அவுட்புட் வருது. ஸோ திருப்பியும் நான் வந்து கேபியை வேற வேல்யூ வச்சு பார்க்குறேன். அப்போ வந்து என்னோட அவுட்புட் வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி வருது. ஓகே, ஸோ திருப்பி நான் வந்து கேபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, சாரி, எது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஷுட் கெட் அன் அவுட்புட் லைக் திஸ். சரியா, இது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ ஒரு இந்த பாயிண்ட் இது ஒரு ஸ்டேட்டு, இந்த பாயிண்ட் இது ஒரு ஸ்டேட்டு. சரியா, ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்டுமே வந்து அச்சீவ் ஆகாமல் அது வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்கும் ஆசிலேட் ஆகி போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் வந்து அச்சீவ் ஆகிற இந்த மாதிரி அவுட்புட் வந்து கிடைக்கிற வரைக்கும் யூ ஷுட் இன்க்ரீஸ் த கேபி வேல்யூ. சரியா? ஓகே, ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டைம் பீரியடு டியூன்னு சொல்றாங்க. ஓகே, திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா, சரியா, இப்போ வந்து இது வந்து எந்த கேல வந்து கிடைக்குதோ அது வந்து அல்டிமேட் கெயின்னு ஆர் அல்டிமேட் கே விச் இஸ் கேயூ அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ கேயூ ஈக்குவல் டு கேபி அட் நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, கேபி அட் நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ அதே மாதிரி டியூ அல்டிமேட் பீரியட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ அல்டிமேட் பீரியட். ஸோ கேயூ அப்போ என்ன பீரியட் வருதோ அது வந்து டியூன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ டியூ செகண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா யூ ஹாவ் நவ் கேயூ வேல்யூ, டியூ வேல்யூ நமக்கு வந்து இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஜைகர் நிக்கோலஸ் டேபிள்னு ஒன்று இருக்கு. நம்ம ஸ்டீம் டேபிள் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டேபிள்ஸ் இருக்கிற மாதிரி ஜைகர் நிக்கோலஸ் டேபிள்ஸ்ன்னு யூ ஹாவ் எ டேபிள். ஓகே, ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி we have kept particular values. சரியா, ஸோ அந்த டேபிளை நீ யூஸ் பண்ணி நீ வந்து 3 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கலாம். சைலர் நிக்கோலஸ் டேபிள். சரியா, ஸோ இது நெட்டில் பார்த்தோம்னா ஐ ஷோ யூ டேபிள். ஸோ
ஸோ இப்போ வந்து எப்படி இருக்கும் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ டைப், ஓகே. ஸோ கிளாசிக்கல் பிஐடியா, கிளாசிக்கல் பிஐடி. ஸோ இது ஒரு டைப், சரியா? ஸோ அதுக்கு வந்து கேபி எப்படி இருக்கும், ஹவு கேபி வேல்யூஸ் வில் பி and TI values will be and TD values will be. So these are already they have made a formula. So KP க்கு வந்து பார்த்தோம்னா 0.6 KU னு ஒரு ஃபார்முலா, ஓகே. ஸோ TI வந்து பார்த்தோம்னா TU by 2, TD க்கு வந்து பார்த்தோம்னா TU by 8, சரியா? ஸோ நம்மளோட மோட்டிவ் வந்து கிளாசிக் பிஐடி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பிஐடி கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து கேபி 0.6 into KU. ஸோ கேயும் டியும் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருப்போம் டிபெண்டிங் ஆன் திஸ் அவுட்புட் ஆஃப் த சிஸ்டம், ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம 0.6 KU TU by 2 TU by 8, சரியா? ஸோ இந்த மாதிரி you should there is a Zeigarnik table, ஒரு டேபிள் வந்து ஏற்கனவே they have formed. ஸோ உனக்கு வந்து என்ன கண்ட்ரோலர் நீ வந்து செலக்ட் பண்ண போறியோ ஸோ அதை பேஸ் பண்ணி நீ கேபி டிஐ அண்ட் டிடி வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம், ஓகே. ஸோ சப்போஸ் பி கண்ட்ரோலர் மட்டும்தான் யூஸ் பண்ணுற அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக 0.5 KU அதுதான் கேபி. ஸோ கேடி வேல்யூஸ் இருக்காது. ஸோ சின்ஸ் இட் இஸ் அ பி கண்ட்ரோலர், சரியா? ஸோ பிஐன்னு வந்து பார்த்தோம்னா யூ ஹாவ் 0.45 KU, சரியா? இது எல்லாமே அந்த டேபிள்ல இருக்கும், ஓகே. ஸோ TU divided by 1.2, ஓகே. ஸோ இதில் வந்து இருக்காது, ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய யூ ஹாவ் நியூமரஸ் டைப் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் யூ கேன் ப்ரோக்ராம், சரியா? ஓகே. ஸோ இப்போ கேபி வந்து ஸோ அசியம் ஸோ ஃபஸ்ட்டு சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப்ஸ் வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கம்ப்யூட் KI and KD, சரியா? வேல்யூஸ் depending on equations 1 and 2, சரியா? ஸோ 1 and 2ல உனக்கு equations கொடுத்துருக்காங்க. ஸோ வச்சு ஓகே. ஸோ K is equal to KP into TI. ஸோ கேபியை வச்சு நீ வந்து KP and TI வேல்யூஸ் தெரிஞ்சதுன்னா யூ கேன் கால்குலேட் KI, KP TD வேல்யூஸ் தெரிஞ்சதுன்னா யூ கேன் கால்குலேட் KD, ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு அகெயின் யூ கேன் கால்குலேட் K and KD, ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளானது, ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோம், ஓகே. ஸோ என்னோட ஒரு மோட்டர்னு வச்சுக்குவோம், ஓகே. ஓகே. ஸோ மோட்டருக்கு நான் வந்து ஒரு டிசைன் பண்ணணும், ஓகே. ஸோ ஒரு மோட்டார் இருக்கு, ஓகே. ஸோ ஒரு பிஐடி கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், சரியா? ஓகே. என்னோட டிசைர்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து டிசைர்ட் ரெஸ்பான்ஸ், ஓகே. டிசைர்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம்னா எனக்கு வந்து 2 செகண்ட்ஸில் ஐ ஷுட் ரீச் ஒரு 50 RPM, ஓகே. 2 செகண்ட்ஸில் ஐ ஷுட் ரீச் 50 RPM, ஓகே. ஸோ இது ஒரு டிசைர்டு ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கேபி கேடி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும், ஓகே. ஸோ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு Zeigarnik டியூனிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கேபி வேல்யூ ரொம்ப மினிமமாக வச்சுக்கணும். I keep as 0.1, KD equal to 0 and KI equal to 0, சரியா? வச்சு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாடலை ரன் பண்ணி பார்க்கணும்,
ஸோ ப்ராக்டிக்கலாக எனக்கு வந்து இந்த ஹார்ட்வேர் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஹார்ட்வேரை ரன் பண்ணி பார்க்கலாம். ஹார்ட்வேரை ரன் பண்ணி எனக்கு வந்து அவுட்புட் வந்து எடுத்து பார்க்கலாம். ஓகே. ஸோ எனக்கு ப்ராக்டிக்கலாக எனக்கு வந்து ஹார்ட்வேர் இல்லை அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் டிசி மோட்டார் மாடல். சரியா? ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் இருக்கணும். மேத்தமெட்டிக்கல் மாடல்னா ஒரு இக்குவேஷன். சரியா? CFS டிவைடட் பை RFS மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சரியா? ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இல்லை ஸ்டேட் ஸ்பேஸ் இக்குவேஷன் இல்லை ஏதாச்சும் ஒரு மாடல். ஓகே. ஸோ ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். யூ ஷுட் ஹேவ் அ மாடல் ஆர் அதர்வைஸ் யூ ஷுட் ஹேவ் அ ஹார்ட்வேர் செட்டப். சரியா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், KP is equal to 0.1 இந்த PID கண்ட்ரோலரில் போடுறேன். 0.1 அண்ட் KD is equal to 0 அண்ட் KI equal to 0. இது வந்து நான் வந்து இந்த PID கண்ட்ரோலரில் போடுறேன். போட்டுட்டு நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே. ஸோ ரன் பண்ணி பார்க்கும்போது என்னோட இப்போ வந்து 1 2. ஓகே. இது வந்து டைம்னு வச்சுக்கோம். இது வந்து RPMனு வச்சுக்கோம். ஸோ டிசைடு ஒரு 50 RPM இங்கே இருக்குது. ஓகே. ஸோ டிசைடு RPM இங்கே இருக்குது. ஓகே. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரன் பண்ணும்போது எனக்கு வந்து அவுட்புட் வந்து இப்படி கிடைக்குது. ஓகே. ஓகே. ஸோ when I keep KP is equal to 0.1 எனக்கு வந்து இப்படி கிடைக்கும். if you assume. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்னோட ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா யூ ஷுட் ஹேவ் அ நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி. சரியா? நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி கண்டிஷனை எடுத்து அந்த கண்டிஷனில் உனக்கு வந்து என்ன KP வேல்யூ அதை தான் வந்து யூ ஷுட் கன்சிடர். ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த KPயோட வேல்யூவை நான் வந்து ஐ எம் இன்க்ரீசிங் KP டு ஒரு 5 வேல்யூ வைக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்ன சப்போஸ் ஓகே. ஸோ இப்படி இருக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து இப்படி கிடைக்குது. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூட்ரலான ஸ்டெபிலிட்டி கண்டிஷனை அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கேன். கிராஜுவலாக அச்சீவ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி கிடைக்க வேண்டியிருக்கு. ஸோ நான் வந்து KP வந்து ஒரு சே ஒரு 20 இன்க்ரீஸ் பண்ணுறேன். 20ன்னு வைக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா assume the neutral stability has reached. சரியா? அப்போ வந்து இப்படி கான்ஸ்டண்ட்டாக எனக்கு 50 ரீச் ஆகாமல் எனக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் எரர் வந்து கிடச்சிட்டே இருக்கும். இந்த ஸ்டெபிலிட்டி தான் வந்து நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி. சரியா? ஸோ அந்த டைமில் நான் எனக்கு இருக்கிற KPயை நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். ஸோ KP at neutral stability condition. Okay. At neutral stability condition அதை வந்து KUன்னு சொல்கிறேன். ஸோ KP at neutral stability equal to KU that is equal to 20. ஓகே. ஸோ again நான் வந்து TU கண்டுபிடிக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கும் எக்ராஸாக ஓகே. ஸோ இதுக்கும் எக்ராஸாக என்ன பீரியட் இருக்குங்கிறத பார்க்குறேன். ஓகே. ஓகே. ஸோ திஸ் இஸ் TU வந்து ஒரு 0.2ன்னு வச்சுக்குவோம். ஓகே. ஸோ ஃப்ரம் திஸ் கிராஃப் யூ கேன் சி இங்கே 1 இருக்குது அப்படின்னா இங்கே 2 இருக்குது அப்படின்னா ஒரு 0.2 இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு 0.2 இருக்கலாம். ஓகே. ஸோ 0.2. ஓகே. ஸோ ஒரு 0.2 வந்து வச்சுக்கிறேன். ஸோ TU இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். TU is equal to 0.2. ஓகே. ஓகே. ஸோ கிளாசிக்கல் PID தான் நான் வந்து டெவலப் பண்ண போகிறேன். கிளாசிக்கல் PID. ஓகே. ஸோ கிளாசிக்கல் PIDக்கு என்ன பார்த்தோம், from the Zeiger-Nicholas table you can see 0.6 into KU, then TU by 2 and TU by 8. Okay. So 0.6 into KU, TU by 2, TU by 8. Okay. So KP என்ன வரும், KP is equal to 0.6 into KU என்னது 20. Okay. So 20. Okay.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா TI. TI is equal to TU by 2, which is 0.2 by 2, which is 0.1. Okay. So again TD is equal to TU by 8. Again 0.2 by 8. 0.2 by 8 எவ்வளோ? ஹலோ, கேக்குதாப்பா? சார் சொல்லுப்பா. 0.2 by 8 எவ்வளோ? Point of 8. $0.025 சார். Okay, good. Okay. ஸோ நம்ம KP, TA and TD வேல்யூஸை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ KPயோட வேல்யூ 12. ஓகே, ஸோ TAயோட வேல்யூ தெரியும். ஸோ அதை வச்சு KI வந்து கண்டுபிடிக்கிறோம். K இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருந்தோம்? TI. நம்ம இங்கே பார்த்துருந்தோம். Equations 1 and 2. This you have KP by TA, KP into TD. Okay. So KP by TI. So வந்து பார்த்தோம்னா 12 divided by 0.1, which is again என்ன வரும்? அண்ணாமலை, அண்ணாமலை இருக்கியா? அண்ணாமலை இருக்கானே? அண்ணாமலை, மூணு மணி கரெக்டாக வருவான்னு நினைக்கிறேன். யாரு யாரு? பூஜிதா, 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 பூஜிதா சார் அண்ணாமலை வந்துட்டியா? அண்ணாமலை ஒன்றுதான் தெரிவிக்கிறேன். KP K வேல்யூ சொல்லிருக்கேன் சார். பூஜிதா, KD வேல்யூ சொல்லுங்க. KP இன்டு சார் 120 சார். KD வேல்யூ சார் 120. 0.025 இந்த வேல்யூ சொல்லுங்க. என்னப்பா? 0.3. குட். ஓகே, ஸோ இந்த வேல்யூ 120 சார். ஸோ நம்ம வந்து வேல்யூ KP is equal to 20, KI is equal to 120, KD is equal to 0.3. சரியா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன பண்ணி பார்ப்போம் அப்படின்னா, நம்மளோட அவுட்புட் வந்து கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, அவுட்புட் வந்து என்னது? திஸ் இஸ் த அவுட்புட். சரியா? ஸோ நமக்கு வந்து 2 செகண்ட்ஸில் 50 RPM ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவுட்புட். ஓகே,
ஸோ அது வந்து ரீச் ஆகுதா அப்படிங்கிறத யூ ஷுட் புட் தீஸ் வேல்யூஸ் அண்ட் சி. சரியா? சில டைம் ரீச் ஆகலாம், சில டைம் ரீச் ஆகாமல் போகலாம். தட் இஸ் பிகாஸ் டியூ டு செவரல் அதர் ஃபேக்டர்ஸ். சரியா? லைக் பியரிங் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஒரு புது மோட்டர் வந்து நீ வாங்கும்போது பியரிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓட 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 பியரிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தேஞ்சு போயிடும். ஸோ அதனால் 50 RPM ரீச் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 60 RPM ரீச் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஓகே, otherwise this is the method to calculate KP, KD and KI values. சரியா? ஸோ இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நோ சார். இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே, குட். ஸோ ஆஸ் ஐ செட், நம்ம வந்து இந்த மாடல் வந்து கண்டிப்பாக இந்த மோட்டருக்கு வந்து மாடல் வந்து கண்டிப்பாக இருக்கணும், ஆர் ஒரு ஹார்ட்வேர் செட்டப் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாடலை டெவலப் பண்ணுறது தான் கஷ்டம். ஓகே, ஒரு ஹார்ட்வேர் செட்டப் இருந்ததுன்னா நீ வந்து ஹார்ட்வேரில் ரன் பண்ணி பார்க்கலாம். கேபி வேல்யூஸ் வச்சு ஒரு மினிமம் வேல்யூவை வச்சுட்டு யூ கேன் ரன் த ஹார்ட்வேர் செட்டப் ரன் பண்ணி பார்க்கும்போது உனக்கு வந்து நம்ம சிஆர்ஓவில் வந்து இந்த அவுட்புட்டை வந்து பார்க்கலாம். ஓகே ஓகே இந்த அவுட்புட்டை உனக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ கேபி வேல்யூ வந்து உனக்கு நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி வந்து அச்சீவ் ஆகலை அப்படின்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி சிஆர் அவுட்புட்டை பொறுத்து நீ வந்து யூ கேன் சேஞ்ச் த கேபி வேல்யூ. ஓகே ஓகே ஸோ இதுக்கு வந்து சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தோம்னா உனக்கு வந்து எக்ஸ்பர்ட் நாலேஜே தேவை கிடையாது. ஒன்லி திங் இஸ் யூ ஷுட் ஹாவ் கரெக்ட் மாடல். ஓகே, ஸோ நோ எக்ஸ்பர்ட் நாலேஜ் இஸ் நீடட். ஓகே, ஸோ நோ எக்ஸ்பர்ட் நாலேஜ் இஸ் நீடட். ஸோ இந்த ப்ராசஸ்லேயே உனக்கு வந்து குட் இனிஷியல் கேபிகேஏ வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஓகே, குட் இனிஷியல், இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இனிஷியல் கேபி, கேஏ அண்ட் கேடி வேல்யூஸ் வந்து உனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும். கேபி, கேஏ, கேடி வேல்யூஸ் வந்து எப்படி எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ disadvantages as any system has disadvantage. சிஸ்டம் வந்து எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எப்போவுமே வந்து சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சரியா? ஸோ ஸ்டேபிள் சிஸ்டத்தை மட்டும்தான் வந்து யூ கேன் அப்ளை திஸ் ஜைகர்-நிக்கோலஸ் டியூனிங் மெத்தட். சரியா? ஓகே 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 ஸோ வந்து இப்போ வந்து அந்த ஷோ யூ டேபிளையும் கொஞ்சம் காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து அந்த டேபிள். சரியா? இப்போ நான் காமிச்சது வந்து கிளாசிக் பிஇடி, இதுக்கு மட்டும்தான் நான் வந்து காமிச்சேன். டூ கேபி வேல்யூ, டிஐ வேல்யூ அண்ட் டிடி வேல்யூ. திஸ் அகெயின் கேஏ அண்ட் கேடி டிபெண்டிங் ஆன் ஐ ஷோட் யூ டூ ஈக்குவேஷன்ஸ். சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இது மூணு நம்ம படித்தாலே போதும். ஒரு கிளாசிக் பிஇடி அப்படின்னு பார்த்தோம்னா 60% ஆர் 0.6 இன்ட்டு கேயூ, TU/2, TU/8. இந்த மூணு வேல்யூ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் மாதிரி. ஓகே, ஸோ கிளாசிக் பிஐடிக்கு ஹவு டு யூ சூஸ் கேபி, கேடி அண்ட் கேஏ வேல்யூஸ்?
அப்படின்னு கேட்டோம்னா you will use Zeiger-Nicholas method. You will calculate the neutral stability condition. At that neutral stability, you will calculate Ku, which is the ultimate K here. Then you will calculate the ultimate period here, which is Tu. Okay, and then you calculate Kp, Ti, and Td. சரியா? From values of Ti and Td, you will calculate K and Kd. சரியா? இப்போ இதில் வந்து பிடி மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், ஐ யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனே போதும். 0.8 into KU, D1 ஐ வந்து கிடையாது, TU by 8. ஓகே, ஸோ பிஐ அப்படின்னா டி இருக்காது, இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ பி மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0.5 into KU, இந்த ரெண்டும் இருக்காது. ஓகே, ஸோ ஓவர் ஷூட்டே இருக்கக்கூடாது ஃபார் அப்ளிகேஷன்ஸ் லைக் எஸ்கலேட்டர், எலிவேட்டர்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா ஓவர் ஷூட்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஓவர் ஷூட் இருக்கக்கூடாது அப்படின்னா வாட் ஷுட் பி த கே வேல்யூஸ்? ஓகே, ஸோ அதுதான் இதெல்லாம். ஸோ இது ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, Zeiger-Nicholas டேபிள் அப்படின்னு சொல்லி யூ கேன் சி இன் த இன்டர்நெட். சரியா? எனி புக் யூ கேன் சி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெத்தட். ஓகே, ஸோ இதில் இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, you saw a method to tune Kp, Ka, Kd values, or otherwise to calculate Kp, Ka and Kd values. சரியா? ஸோ ஒரு பிஐடி கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் these three gains are most important. சரியா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா Zeiger-Nicholas tuning ஒரு மெத்தடை படிக்கிறோம். ஸோ ஃபார் தட், so we are introducing a constant, time constant or a factor, Ti. Integral Ti na integral time constant, Td na derivative time constant. Okay, so since it is integral 1 by Ti னு போடுறோம், derivative ங்கிறதுனால Td னு we are multiplying. Okay, so next வந்து நம்ம என்ன பார்த்தோம், ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் Kp வந்து ரொம்ப ஸ்மாலாக வச்சுக்கணும். ஸ்மாலாக வச்சுட்டு Kd அண்ட் K வேல்யூ should be equal to 0. ஸோ அதை வந்து ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். Kp வந்து ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி ரீஜன் வர்ற வரைக்கும், நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி அவுட்புட் வர்ற வரைக்கும் ஒரு இன்க்ரீஸ் இந்த Kp. ஸோ எப்போ நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி வருதோ அப்போ வந்து நான் வந்து அந்த Kp வேல்யூவை Kuன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பீரியடை வந்து Tuன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ விச் இஸ் அல்டிமேட் பீரியட். Okay, so from Kp and Ku and Tu, we are calculating Kp. Yeah, so Kp value தெரிஞ்சதுனா you can calculate Ki and Kd using this Zeiger-Nicholas table. Okay, so அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு PID ஒரு மோட்டார் கண்ட்ரோல். ஸோ மோட்டருக்கு வந்து 50 to 2 செகண்டில் 50 RPM வரணும் அப்படின்னா you are assuming Kp to be 0.1 and you are seeing the output. ஸோ எப்போ வந்து பாயிண்ட் நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி கண்டிஷன் ரீச் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Kp வந்து 20 செகண்டில் வந்து எனக்கு வந்து நியூட்ரல் 20 நாட் செகண்ட் 20 Kp is equal to 20. அப்போ வந்து எனக்கு வந்து நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி கண்டிஷன் வந்து ரீச் ஆகுதுங்கிறப்போ ஐ எம் கால்குலேட்டிங் த Tu. ஓகே, ஸோ Tu ஐ ஷுட் மெஷர் ஃப்ரம் திஸ் பீரியட். ஓகே, ஸோ மெஷர் பண்ணிக்கிறேன். TU வந்து நோட் பண்ணிக்கிறேன், which is 0.2 seconds. ஸோ அதை வச்சு I'm calculating Kp, Ti and Td. Then I'm using Ti and Td values to calculate K and Kd. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா மேட்லாபில் வந்து பார்த்தோன்னா Zeiger-Nicholas அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனே இருக்கும். யூ கேன் யூஸ் தட் ஃபங்க்ஷன். ஸோ உனக்கு வந்து என்ன மெத்தட், கிளாசிக்கல் பிஐடியா, பியா, ஓகே, பிஐயா, பிடியா அப்படிங்கிற அந்த இன்புட்டை கொடுக்கணும். ஓகே, தென் 2-3 வேல்யூஸ் வந்து நீ வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஓகே, ஸோ இன்புட்டாக கொடுத்தோன்னா இந்த ஃபங்க்ஷன் வில் கிவ் யூ த அவுட்புட். ஓகே, ஸோ அது வந்து கோடில் வந்து யூ கேன் யூஸ் திஸ்
சிமுலேஷன் போயிட்டோம்னா ஆஸ் ஐ செட் இந்த லாஸ்ட் கிளாஸ் ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் டியூனிங்னு ஒரு டேப் இருக்கும். யூ கேன் யூஸ் தட். சரியா? இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேபி வேல்யூ சூஸ் பண்ணிக்குவோம். சூஸ் பண்ணிட்டு தான் நம்ம வி கால்குலேட் கேடி அண்ட் கேஏ வேல்யூஸ். கரெக்டாக? ஆனால் வந்து இதில் வந்து பார்த்தோம்னா மேட்லேப் சிம்லிங்கில் வந்து பார்த்தோம்னா ஒரு கிராஃப் இப்படி கொடுத்துருப்பாங்க. நீ உன்னோட மாடலுக்கு வந்து ஒரு கிராஃப் வந்து இப்படி கிடைக்கும். ஓகே, ஸோ மேபி லைக் திஸ், இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா யூ கேன் யூஸ் யுவர் மவுஸ் டு மூவ் திஸ் கிராஃப். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ வந்து இதை வந்து பிடிச்சி இழுத்துக்கலாம். ஸோ பிடிச்சி இழுத்து எனக்கு வந்து இப்படி கிராஃப், இப்படி தான் கிராஃப் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூ கேன் ட்ராக் திஸ் கிராஃப். ஓகே, ஸோ அப்படி கிராஃபை ட்ராக் பண்ணோன்னா ஸோ இந்த கிராஃபுக்கு ஒரு கேபி, கேடி அண்ட் கே வேல்யூஸ் இருக்கும். ஸோ ட்ராக் பண்ணி நிப்பாட்டுறப்போ இட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங், இது வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் கால்குலேட் பண்ணி இட் கிவ்ஸ் கேபி, கே அண்ட் கேடி. ஸோ ஆக்சுவலாக நம்ம கேபி, கே, கேடி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம கிராஃப் பிளாட் பண்ணுவோம். ஸோ மேட்லேபில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தே ஹவ் கிவன். ஓகே, ஸோ இந்த கிராஃப் இருக்கணும் அப்படின்னா வாட் ஷுட் பி த கேபி, கே அண்ட் கேடி வேல்யூ. இது வந்து நான் ரிவர்ஸில் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இது வந்து மேட்லேபில் மட்டும்தான் இருக்கும். ஓகே ஓகே ஸோ இது வந்து ஒரு கண்ட்ரோல் இன்ஜினியர், கண்ட்ரோல் சிஸ்டம் படிச்சிருக்க அப்படின்னா இது வந்து ரொம்ப எது தெரியுதோ தெரியலையோ இந்த பிஐடி கண்ட்ரோலர் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஃபார் இன்டர்வியூ பர்பஸ். சரியா? ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் படிச்சிருக்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவன் கேட்கறது வந்து வேற எது மைண்டில் வருதோ வரலையோ திஸ் பிஐடி கண்ட்ரோலர் வில் கம் டு ஹிஸ் மைண்ட். சரியா? அப்போ அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேராக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நீ மேட்லேபில் கூட ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் ஷோ மேட்லேப் சிமுலேஷன் மாதிரி காமிக்கிறேன். மேபி I'll try to download MATLAB or otherwise ஏற்கனவே பண்ணவங்க எப்படி பண்ணாங்கிறது ஐ வில் ஷோ டெமோ. சரியா? ஸோ அதை கூட நீ வந்து அப்படி ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ரிப்பீட் பண்ணி நீ மேட்லேப் உன்ட்ட இருக்க லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆர் அதர்வைஸ் கிராக்ட் வெர்ஷன் வச்சுருக்க அப்படின்னா யூ கேன் சிமுலேட் இட் அண்ட் யூ கேன் சீல் அவுட். சரியா? ஸோ இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நம்மளை இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா?